அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே ஒருவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டிருந்த நிலையில் அது தொடர்பான வீடியோ காட்சி வெளியாகி இருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜனார்தனன். ஜனார்தனன், வணக்கம். இந்த சம்பவம் குறித்த முழு விவரம் என்ன? யார் மீதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் காந்தி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜ்குமார். இவர் நேற்று முன்தினம் அவரது இரு குழந்தைகளுக்கு காதணி விழா நிகழ்ச்சி நடத்தியுள்ளார். அந்த நிகழ்ச்சிக்கான பத்திரிகையில் அவரது சகோதரர்கள் மற்றும் தாய்மாமன் உள்ளிட்ட பெயர்களை அச்சடித்ததாக கூறப்படுகிறது. அப்படி இருந்தும் அவர் முறையாக பத்திரிகை அவர்களுக்கு வழங்காமல் நிகழ்ச்சி நடத்தியதாகவும், இதனால் ஆத்திரமடைந்த அவரது உறவினர்கள் மற்றும் இன்று திடீரென ஒரு கும்பலாக சேர்ந்து ராஜ்குமாரை இரும்பு மற்றும் கற்களால் கொடூரமாக கொலைவெறி தாக்குதல் நடத்தியதில் உயிருக்கு போராடிய நிலையில் அவரை மீட்டு முண்டியமாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் அவர் உயிருக்கு போராடி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்ட 5 நபர்களை பிடித்து திருவெண்ணைநல்லூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.